இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, கிறிஸ்துவில் நாம் முழுமையான அடையாளம். வசனம் ஏசாயா 43:1. பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பாருங்க, இந்த வசனம் ஒரு மொழியாக்கத்தில் பார்ப்போம். இப்போது உன்னை கட்டமைத்த கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பின் உருவம், நீ பயப்படாதே, ஏனெனில் நான் உன்னை என்னிடமே மீட்டுள்ளேன். நீ என் இதயத்தில் உருவாக்கப்பட்டவன், என் வார்த்தையில் அழைக்கப்பட்டவன், நீ என் சொந்த தனிமை, எனது பிரதிபலிப்பு. ஆமாம், தேவன் நம்மை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொண்டிருக்கிறார்ப்பாங்க. தேவன் நம்மை தன்னுடைய சிந்தனையுடன் உருவாக்கினார். நாம் யார் என்பதை, எதற்காக இருக்கிறோம் என்பதையும் அவர் தீர்மானிக்கிற தேவனாக இருக்கிறாரு. இது ஒரு விலை உயர்ந்த மீட்பு பாருங்க. தேவன் நம்மை மீட்க பணம் கொடுத்தார் என்பதை போல நம்மை மீட்பதற்காக அவர் தன்னைத்தானே கொடுத்தார் என்பதை காட்டுகிறது. இவ்விலையை அறிந்து நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ பயப்படாதே என்பது நாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதாக இருக்குது. குறைவானது போல் நினைக்க வேண்டாம், ஏனென்றால் நமக்காக விலை கொடுக்கப்பட்டுள்ளது என்று விசுவாசித்து வாழ வேண்டும். ஒதுக்கப்பட்ட நிலையில் வாழ வேண்டாம். அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. அது ஒரு உருவாக்கத்தையும் உரிமையும் உருவாக்குகிறதா இருக்குது. நம்பிக்கையுடன் வாழணுப்பாங்க. இந்த வாக்குறுதியின் பிள்ளைகளாய் தேவனுக்கே சொந்தமானவர்களாய் இருக்கிறோம். பாருங்களேன், பயப்படாதே. ஏசாயா 43:5 பார்ப்போம். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் நம்ம கூட எப்போது இருக்கிற தேவன். பாருங்க, எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலுமே தேவன் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுது இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பராமரிக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன், உன்னை நான் என் கண்மணியை போல் உன்னை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீ எதற்கு பயப்பட வேண்டாம். பாருங்கள், ஒருவேளை எந்த வியாதி குறித்து பயந்துருக்கலாம். இன்றைக்கு சில பேர் பணத்துக்காக என்ன பண்ண போகிறோமோ, இவ்வளோ கடன் இருக்கே, நம்ம எப்படி கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல போகிறோமோ தயக்கத்தில் இருக்கலாம். பாருங்கள், ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கலாம். பாருங்கள், எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நியாயமாக வர வேண்டிய காரியங்கள் வராமல் தடப்பட்டு இருக்கோம்பாங்க, அது குறித்து ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை வழி நடத்துவேன், உன்னை மீட்டெடுப்பேன் என்று தேவன் நம்ம கூட இருந்து வழி காட்டுகிறவராக இருக்கிறாரு. உன்னை மீட்டு கொண்டேன். பாருங்கள், ஏசாயா 44:6 பார்க்கலாம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். பாருங்க, தேவனின் மீட்பு என்பது ஒரு நேரடி செயலாக இருக்குது. அவர் நம்மை பாவத்திலிருந்து மட்டுமல்ல, பயத்திலிருந்து, தோல்வியிலிருந்து மற்றும் உலக நியாயத்திலிருந்து நம்மை மீட்டவர். பாருங்க, சேனைகளின் கர்த்தர் என்பது நம்மால் எதிர்க்க முடியாத சிக்கலை கூட அவர் சமாளிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை என்ற இந்த போர்க்களத்தில் தனியாக இல்லை, நம்ம தேவன் நமக்காக இருக்கிறார், நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. தேவனை ஆரம்பத்திலும் முடிவிலும் என்று பார்க்கிறோம். அவர் கடந்த காலத்தில் இருந்தார், இப்போ எதிர்காலத்திலும் அவர் இருக்கிறார். பாருங்க, அதாவது நம்முடைய ஆரம்பமும் முடிவும் தேவனுடைய கையில் தான் இருக்கிறது. அவர் நம்மை கைவிட மாட்டார். நாம் யாராக ஆக வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். பாருங்க, இப்போ இதில் ஒரு மைய கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் ஒரே தேவன் தான், அவருக்கு ஒப்பானது எதுவுமே இல்லை இந்த பூமியில். பணம், புகழ், வல்லமை, உறவுகள் இவையெல்லாம் தேவனாக செயல்பட முடியாது. அவர் மட்டுமே நம் நம்பிக்கைக்கு உண்மையான ஆதாரமாக இருக்கிறார். அடுத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அதுக்கு கூட ஒரு வசனம் நம்ம பார்ப்போம். ஏசாயா 45:3-4. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன் பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பாருங்க, மறைவில் உள்ள பொக்கிஷங்கள்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிற ரகசிய ஆசீர்வாதங்கள், ஒரு சீக்ரெட் பிளெஸ்ஸிங். பாருங்கள், தேவன் சில ஆசீர்வாதங்களை வெளியில் அல்ல, இருட்டிலும் மறைவிலும் வைத்திருக்கிறாராம். நம்ம தேடுற பொக்கிஷம் என்ன? ஞானம், வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பொக்கிஷமாக நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இன்றைக்கு தேவன் நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்கிறதுனால் பெற்றுக்கொள்வோம் என்ற அதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தேவனுடைய வழிகாட்டுதலும் தேவனுடைய பலனும் நமக்கு தேவையாக இருக்குது. பாருங்கள்,
அப்போ தேவனிடம் மறைவான பொக்கிஷங்கள் உள்ளன. நம்ம ஜெபத்தில் அது வெளிப்படும் பாருங்க. அது வரைக்கும் நாம் தேட வேண்டும் பாருங்க. அப்போ அவர் கொடுப்பார் என்பதை நம்ப வேண்டும். நம்ம உழைப்பால் அல்ல, அவர் கிருபையால் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்று ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். நம்ம அழைப்பு உண்மையானது. நம்ம புரிந்து கொள்ளும் முன்பே அவர் திட்டமிட்டவர் பாருங்க. தேவன் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறாரு. அது அன்பின் அடையாளமாக இருக்கிறது. கடைசியாக அந்த வசனம் முடிவில் நீ என்னுடையவன் என்று சொல்லுது பாருங்க. அது கூட நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு பற்றாக்குறை எதுவுமே இருக்காது என்று நம்ம விசுவாசிக்கணும் பாருங்க. ஏன்னா பற்றாக்குறை என்பது இல்லாத நிலையை குறிக்கிறது பாருங்க. அதாவது வழிகள், நம்ம அறிவு, நம்ம சமாதானம், உறவுகள், பாசம், உணர்வு எல்லாமே, உணவு எல்லாமே தேவன் அனைத்தையும் நம்மளுக்கு சுலபப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. இதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறாரு. அப்போது தேவன் நம்முடைய ஆதாரம் என்ற உண்மையை நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன பிரகடனம் நம்ம பண்ணணும்னா, என் வாழ்க்கையை நான் நடத்த வேண்டியதில்லை, தேவன் வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. எனது தேவைகளை நான் சுமக்க வேண்டியதில்லை, அவர் சுலபப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. எனக்கு ஏற்ற இடங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். ஏன்னா சமாதானத்தோட வாழ இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு. எப்படி ஆடுகளை மேய்க்கிறதுக்கு மேய்ப்பன் இருக்கும்போது அந்த ஆடுகளுக்கு எந்த குறைவும் இல்லாத மாதிரி நம்ம மேய்ப்பர் கர்த்தர் பாருங்க. அப்போ நம்ம வாழ்வில் எந்த குறைவுமே இல்லை என்று நம்ம விசுவாசிக்கணும். குறைவு இருக்கிறப்ப தான் நம்ம விசுவாசிக்கணும். குறையே இல்லாதப்பெல்லாம் அது கிடையாது விசுவாசம். நம்ம என்ன காரியங்கள் நம்ம சவாலாய் சந்திக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம விசுவாசமோட நம்ம இருக்கணும் பாருங்கள். எனக்கு குறை இல்லை, தேவன் என் கூட இருந்து என்னை நடத்துகிறார், என்னை வழி நடத்துகிறார். என்னுடைய இந்த சரீர பலவீனம் இதை எப்படி நான் மேற்கொள்ளணும் என்று தேவன் எனக்குள்ளாக இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. நான் வெட்கப்பட மாட்டேன், என்னை கைவிட மாட்டார் தேவன் என்று விசுவாசத்தில் இருக்கணும் பாருங்கள். கடைசியாக ஒரு வசனம், நான் ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். நம்ம விசுவாசமாக சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன், நான் குறைவானது போல நினைக்க மாட்டேன், நான் ஒதுக்கப்பட்டது போல் நான் உணர மாட்டேன், நம்பிக்கையோட வாழ்வேன் என்று உறுதியாய் தேவன் மேலே விசுவாசிக்கணும். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, உலகம் என்ன சொன்னாலும் தேவன் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறீங்கப்பா, என்னை பாதுகாக்கிறீங்க, எங்களை பேர் சொல்லி அழைக்கிறீங்க. நான் உம்முடையவன்லப்பா. நான் எங்களுக்குள்ளே இருக்கிற பயம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை எல்லாவற்றையும் என்னை நிர்ணயிக்க முடியாது. நான் கிறிஸ்துவால் நான் புதிய மனிதனாக இருக்கேன், நான் பூர்ணப்பட்டவனாக இருக்கேன், பாதுகாக்கப்பட்டவனாக இருக்கேன்ப்பா. உம்முடைய பிரதிபலிப்பாக என்னை நீ உண்டாக்குனதுக்காக உண்மை துதிக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.